பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மோடி மற்றும் ட்ரம்புடைய சந்திப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவில் நடைபெற்று வருது. அது தொடர்பான நேற்று பிரஸ் மீட் வீடியோக்கெல்லாம் வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இந்த சமயத்துல ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் விதிக்க போறேன் அப்படின்னு மோடியை வச்சுக்கிட்டே நேரடியா பேசியிருக்காரு ட்ரம்ப். இந்தியா தான் தொடர்ந்து இறக்குமதி வரியை அதிகரிச்சுட்டே போறாங்க, அதிகமா இருக்குது, எதிரிகளை விட துரோகிகள் தான் நமக்கு கிட்ட அதிகமா இருக்கிறாங்க அப்படின்லாம் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இந்த பேட்டியை எப்படி பாக்குறீங்க? அதுவும் மோடி நிக்க வச்சுக்கிட்டே பேசியிருக்காரு, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? மோடிக்கு ட்ரம்ப் பேசுனது புரியலன்னு தான் நான் முதல்ல பாக்குறேன். ஏன்னா ட்ரம்ப் என்ன பேசியிருக்காருங்கிற கருத்து உண்மையிலேயே மோடியால் உள்வாங்கப்பட்டு அது புரிந்து கொள்ளுகிற மனநிலை மோடிக்கு இருந்திருந்தா மோடி எப்படிப்பட்ட பிரதமருங்கிறத இந்த நாடு ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருக்கும். உண்மையிலேயே ட்ரம்ப் பேசியது மோடிக்கு புரியவில்லை, அல்லது புரிந்தும் புரியாது போலவே நடித்தார். அப்படிதான் நான் ட்ரம்பினுடைய பேச்சுக்கும் மோடியினுடைய ரியாக்ஷனுக்குமான இடைவெளின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒண்ணும் இல்ல சார், ரொம்ப நாள்லாம் ஆகல சார். இப்ப அண்மையில இந்தியாவினுடைய குடிகளை நாடு கடத்தி இந்தியாவுக்கு வழி அனுப்பி வைத்தார்கள். அந்த ஈரம் காய்வதற்குள்ளாக அங்கிருந்து வந்தவர்களுடைய கண்ணீரை துடைத்துக் கொள்வதற்கு முன்பாக மோடி போயிருக்கிறார்ல, ஒரே ஒரு வார்த்தை, எங்கள் நாட்டினுடைய பிரஜைகளை நீங்கள் இப்படி அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள், கண்டனம் தெரிவிக்க வேணாம், நட்பின் அடிப்படையில கேட்கலாம்ல. கேட்டாரா? இல்ல. இங்க நாடாளுமன்றத்துல என்ன பேசுறது? சட்டப்பூர்வமா தான் நடக்குதுன்னு சொல்லிட்டாரா சார்? அதுதான் சார் நான் என்ன கேக்குறேன், சட்டப்பூர்வமா இந்தியாவுக்கு மட்டும்தான் நடக்குது, அப்ப கொலம்பியாவுக்கு நடக்கலையா? கொலம்பியாவோட அதிபர் பெட்ரோவா என்ன சொன்னாரு? கண்டனம் தெரிவிச்சாரா இல்லையா? ஆர்மி பிளைட் தரையிறங்க கூடாதுன்னு தடை விதிச்சாரா இல்லையா? பிளைட்டை திருப்பி அனுப்பிச்சாரா இல்லையா? சிவிலியன்ஸை ஏத்திட்டு ஒரு பிளைட்ல அனுப்பியா மரியாதையா? இந்த பிளைட் எல்லாம் இறக்குற வேலை இங்க வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னாரா? சொன்னதற்கு பிறகு நெருக்கடிகளை சந்தித்தார். ஆனா அந்த நெருக்கடி வரும்னு தெரிஞ்சுதானே அவர் செஞ்சாரு. அப்ப இந்த நாட்டினுடைய பிரஜைகளை இழிவுபடுத்தினால் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்றவன் லீடரா? இதெல்லாம் சட்டப்படிதான் செஞ்சாங்கன்னு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கிறவங்க லீடரா? நீங்க யார லீடர்னு சொல்லுவீங்க? கொலம்பியாவினுடைய அதிபரையா, இந்தியாவினுடைய பிரதமரையா? நான் அதுக்குள்ள போகல ஒரு பக்கம். இன்னொன்னு, இந்த ஈரம் காய்வதற்கு முன்பாக இங்க போய் நிக்கிறீங்க, பள்ளி இழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இந்த விமர்சனம் ஏன் வந்துச்சுன்னா, அதானிக்காக இப்ப ஒரு பெரிய வேலையை நீங்க அமெரிக்காவுல செய்து முடிச்சிருக்கிறீங்க. என்ன செய்து முடிச்சிருக்கிறீங்க? அமெரிக்காவுல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு நேரடியாக நீதிமன்றத்திலிருந்து சம்மன் பிறப்பிக்கப்பட்டுச்சு. நீதிமன்றத்துல எந்த சட்டத்தை பயன்படுத்தி சம்மன் பிறப்பிக்கப்பட்டதோ, நெருக்கடிகள் எந்த சட்டத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டதோ அந்த சட்டத்தையே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிற அளவுக்கு நீங்க ட்ரம்ப் கிட்ட ஒரு நெருக்கத்தை காட்ட முடியுது. அதை செஞ்சதுல உங்களுடைய பங்களிப்பு இல்லைன்னு நீங்க சொல்லிட முடியுமா? நீங்க இல்லாம செஞ்சுட்டாங்களா? உங்களுடைய தலையீடு இல்லாமல் அது முடிஞ்சுதா? அப்போ உங்களுடைய வேண்டிய மனிதர்களுக்கு எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொடுப்பதற்கு உங்களால் முடியும். அதற்கு நீங்கள் அமெரிக்காவை போய் அணுகுவீங்க, ட்ரம்ப் கிட்ட போய் பேசுவீங்க, எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. ஆனா இந்த நாட்டினுடைய பிரஜைகளுக்கு எந்த முயற்சியும் நீங்க மேற்கொள்ள மாட்டீங்க. இன்னொன்று, ட்ரம்ப் இப்ப பேசி இருக்கிறார்ல, இப்ப பேசி இருப்பது நேரடியாகவே மோடியை தாக்கியது தானே. மோடியை வச்சுக்கிட்டு தானே சார் பேசுறாரு. நேரடியாகவே மோடியை தானே சார் அவர் தாக்குறாரு. அப்ப என்ன சொல்றாரு? உங்களுடைய கையாளாகத்தனத்தை ட்ரம்ப் பயன்படுத்துறாரு. ட்ரம்ப் தான் சார் லீடரு, நீங்க லீடர் கிடையாது. ட்ரம்ப் உங்களுடைய இயலாமை இருக்குல்ல, இந்த இயலாமையை முழுவதுமாக அவர் பயன்படுத்துறாரு. நீங்க எப்ப காலை பிடிப்பீங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, உங்களுக்கு என்ன செய்து கொடுத்தா நீங்க வாயை மூடிக்குவீங்க, இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அதானி விஷயத்துல மொத்தமா உங்களை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் எங்கெல்லாம் டோரை ஓபன் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் டோரை ஓபன் பண்றாரு. நீங்க இங்க நாடாளுமன்றத்துல சட்டம் பேசுவீங்க, இங்க நாடாளுமன்றத்துல வசனம் பேசுவீங்க, மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியான்னு இங்க நீங்க பேசுவீங்க. ஆனா அதனுடைய ப்ராக்ரசிவ் ரிப்போர்ட் என்ன? உங்களால அதை சொல்ல முடியுமா? ஆனா ட்ரம்ப் அப்படி இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடி எதெல்லாம் தன்னுடைய பிளான்ஸ்ன்னு மக்கள்கிட்ட சொன்னாரோ அந்த பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றாரு. அதை யாரை வச்சுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்றாரு? இந்தியாவினுடைய பிரதமரை வச்சுக்கிட்டே எக்ஸிக்யூட் பண்றாரு, அதை அறிவிக்கிறார். நான் கேட்கிறேன், இந்தியாவினுடைய பிரதமரை வச்சுக்கிட்டு இதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நீங்க சொல்லுங்க. இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும் சார் அந்த நாட்டினுடைய அதிபர், அவ்வளவுதானே சார். அது ஏன் சார் இன்னொரு நாட்டினுடைய பிரதமரை வச்சுக்கிட்டு செய்யறாருன்னா, இந்த பிரதமர் தான் போய் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு கட்ட பிரதமர். இந்த பிரதமர் தான் இது வரைக்கும் டிப்ளமேட்டிக்கா எந்த ஒரு நாட்டினுடைய அதிபரும் பிரதமரும் செய்யாத வேலையை இவர் தான் செஞ்சாரு.
இவரை வச்சுக்கிட்டே அவர் மூக்கோட அப்போ ட்ரம்ப் வந்து நிக்க வச்சு சங்கரித்திருக்காரு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அது இவருக்கு புரியுதோ இல்ல புரியாமல் நடிக்கிறாரோ என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக மோடியை நிக்க வைத்து அவமானப்படுத்தி இருக்கிறார். மோடிக்கு ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறார். அவருக்கு இந்த நெருக்கடியை மோடி மீது எப்படி சுமத்துவது என்று நன்றாக தெரிந்திருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். ஓகே, நீங்க வர்த்தகத்திலேயே ஈடுபடுறீங்க. அப்படி இருக்கும்போது ரெசிப்ரோக்கல் டாக்ஸ், அதாவது இந்தியா வந்து எந்த அளவுக்கு வரி விதிக்குதோ அந்த அளவுக்கு நாங்களும் இறக்குமதி விதிப்போம் அப்படின்னு சொல்றதுன்றது இந்தியாவுக்கு எவ்வளவு பாதகமா அமைன்னு நினைக்கிறீங்க? சார், நீங்க இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற நிறைய ப்ராடக்ட்ஸை நீங்க அமெரிக்கால கொண்டு வந்து இறக்குமதி பண்றாங்க. இப்ப அந்த மாதிரி இறக்குமதி பண்ற ப்ராடக்ட்ஸுக்கு வந்து இந்தியா விதிக்கிற வரியை போலவே நாங்களும் விதிப்போம்னு சொல்றது இருக்குல்ல, அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளுக்கு வந்து நீங்க வந்து 2 மடங்கு அதோட காஸ்ட மாத்துறீங்க. இப்ப 200 ரூபாய் ஒரு பொருளுடைய மதிப்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவுல அதுக்கு இத்தனை பெர்சென்ட்னு ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் வரி விதிச்சுட்டாங்கன்னா, அப்ப அந்த 200 ரூபாய் பொருளினுடைய காஸ்ட்ல நீங்க 60 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, 260 ரூபாய் ஆக்கிட்டீங்க. அப்போ அது அங்க இம்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்க அளவுக்கே அவனும் வரி போடுவேன்னு சொல்றான். அவனும் ஒரு 60 ரூபாய் வரி போடுவேன்றான். அப்போ 260 ஒரு 60 எவ்வளவு ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா 320 ரூபாய் ஆயிடுச்சு. இப்ப இதே பொருளை வேற ஒரு நாட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இது எப்படி பொருந்தும்? அமெரிக்காவுக்கு இந்தியாவில இருந்து வர்ற பொருளுக்கு மட்டும்தான் இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் போடுறாங்களா, இல்ல எல்லா நாட்டில இருந்து வர்ற பொருட்களுக்கும் போடுறாங்களா? அந்த கிளாரிட்டியை இன்னும் சொல்லவே இல்லை அவர். ட்ரம்ப்புடைய ஸ்டேட்மெண்ட்ல அந்த கிளாரிட்டி முதல்ல கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் சொல்றது என்னன்னா, இந்தியாவை முன்னுதாரணமா காட்டுறாரு. இந்தியாவுல இருக்கிறது மாதிரியே கொண்டு வர போறோங்கிற ஸ்டேட்மெண்ட்டா அவர் சொல்றாரு. அப்போ இது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பொருளுக்கு தான் முதல்ல இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்ப இதை விட உங்களுக்கு கம்மியான ஒரு ப்ராடக்ட் வேற ஒரு நாட்டுல இருந்து உங்களுக்கு இப்ப பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்து இறங்கிருதுன்னு வச்சுக்கோங்க. வாழைப்பழம் எல்லாம் இப்ப பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்து இறங்குது. அந்த மாதிரி பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்து இறங்கிடுச்சு. நீங்க கொடுக்குற பிரைஸ்ல காம்படிட்டிவ் பிரைஸ் அவன் கொடுப்பானே, அவனால மார்க்கெட்ல ஈஸியா ரீச் பண்ண முடியுமே. சைனா மார்க்கெட் அப்படித்தானே உடைச்சான். இப்ப அந்த மாதிரி பிலிப்பைன்ஸ் கொண்டு வந்து ஒரு ப்ராடக்ட உடைப்பானே. ஜெர்மனில இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இறங்குமே. அப்ப இந்தியாவினுடைய அந்த சந்தைப்படுத்துகிற தன்மை இருக்குல்ல உலக நாடுகள்கிட்ட, அது குறைஞ்சு போகுது. அதான் நான் சொல்றேன், மோடியை வச்சுக்கிட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் மோடிக்கு புரிஞ்சிச்சா புரியலையாங்கிறது இருக்குல்ல, அதனுடைய பொருள் இதுதான். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், இதற்கு முன்பு 2 பிரதமர்களும் சந்தித்து பேசுகிற போது பரஸ்பரம் பேசியிருப்பாங்க சார். ட்ரம்ப் என்ன உடனே அறிவிச்சிட்டாரா? டிப்ளமேட்டிக்கா அப்படி எல்லாம் அறிவிக்க முடியாது. மோடிக்கு மெசேஜ் கன்வே பண்ணிருப்பாங்க. நிச்சயமா கன்வே பண்ணாம ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவர் பேச மாட்டார். பேசவும் முடியாது டிப்ளமேட்டிக்கா. ஏன்னா 2 நாட்டினுடைய அதிபர்கள் பிரதமர்கள் சந்தித்துக் கொள்கிற போது புரோட்டோகால் படி டிப்ளமேட்டிக் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நாங்க பேச போறோம், இதெல்லாம் நீங்க ஸ்டேஜ்ல இருக்கும்போது பேசுவோம், இதெல்லாம் நீங்க முடிச்சுட்டு போனோம்னு நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம், இதெல்லாம் பிரஸ் ரிலீஸ்ல போவோம், இதெல்லாம் பிரதமரே அட்ரஸ் பண்ணுவாரு, இது அண்டர் செக்ரட்டரிஸ் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு புரோட்டோகால் ரெடி பண்ணுவாங்க. அந்த புரோட்டோகாலை 2 நாட்டினுடைய உயர் அதிகாரிகளும் பகிர்ந்துக்குவாங்க. அந்த அதிகாரிகளின் மூலமாக அதிபர்களுக்கு பிரதமர்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும். இந்த ரிவ்யூஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் சார் மீட்டிங். அப்ப இந்த ரிவ்யூஸ் எல்லாம் முடிக்கும் போது நீங்க யோசிக்கலையா? அப்ப உங்களுடைய ஆட்சேபனை என்னன்றதை தெரிவிக்கலையா? ஏன் நீங்க உங்க ஆட்சேபனைகள் என்னன்றதை தெரிவிக்கல? அப்போ இந்த நாடு எக்கேடும் கெட்டு போனாலும் போற. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க அம்பானி விவகாரத்துல மோடி எடுக்கிற ஸ்டாண்ட் இருக்குல்ல, இது வந்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப இலகுவா அமைஞ்சதுன்னு அதுக்கு தான் நான் சொன்னேன். உங்களை எந்த இடத்துல கடிவாளம் போடணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு எந்த இடத்துல கடிவாளத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அவருடைய தேவைக்கு உங்களை பயன்படுத்துறாரு. உங்களுடைய தேவைக்கு நீங்கள் இந்த நாட்டையும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் பயன்படுத்தி இருக்கிறீங்க. அப்படித்தான் நான் இதை பாக்குறேன். ஏன்னா நாளைக்கு இந்தியாவினுடைய சந்தைப்படுத்துகிற திறன் என்பது பெரிய அளவுல பாதிக்கப்பட போகுது. இதனால் எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திக்க போறோம்ங்கிறத இனி வரக்கூடிய காலங்கள்ல இங்கேயே ஏற்கனவே மார்க்கெட் பயங்கர டேமேஜ் ஆகி கிடக்கு சார். நீங்க மார்க்கெட்டை தூக்கி நிறுத்த முடியாத அளவுக்கான பொருளாதார பிரச்சனைகள் இங்கேயே வந்துருச்சு. இப்ப இங்கேயே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்கிருந்து சந்தைப்படுத்தப்படுகிற பொருட்களுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் இந்த பிரச்சனை வரும்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்க போகுதுங்கிறத இனி வரக்கூடிய நாட்களில் தான் இந்தியாவினுடைய ஏற்றுமதியாளர்கள் சந்திக்க போகிறார்கள். டாலர் விலைன்றது 87 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னும் போது இதுல டாலர் மதிப்பும் ரூபாய் மதிப்பும் எந்த வகையான தாக்கத்தை செலுத்துன்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், அதாவது டாலர் மதிப்பு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இந்தியன் ருபீஸினுடைய மதிப்பு வீழ்ந்துருச்சு அப்படிங்கிறதுனால இது ஒரு பாதிப்பை உண்டாக்குதா அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப நேர்த்தியா என்னால அதுக்குள்ளார போக விரும்பல நானு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
இந்த வேல்யூவேஷன் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, இது நெடுங்காலமாகவே இருக்கு. ஏறக்குறைய ஒரு 1.5 ஆண்டு காலமாகவே இந்த வீழ்ச்சி தொடர்ந்துகிட்டே இருக்கு. மணி பிளக்சுவேஷன்ன்றது இன்னைக்கு நேத்து இல்ல. அப்ப 1.5 ஆண்டு காலமாக வணிகம் நடந்துகிட்டு தானே இருந்தது. ஏற்றுமதி இங்க இருந்து நடக்குது, அங்கிருந்து இறக்குமதிகள் நடக்கத்தான் செய்யுது. அப்ப அதுல பெரிய பிளக்சுவேஷன் வந்துருமான்னு கேட்டா, அதுல இந்த மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு 1.5 வருஷமா. ஆனா இப்ப இந்த அறிவிப்புக்கு பிறகு மார்க்கெட் எப்படி சஸ்டெயின் ஆக போகுதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான பிரச்சனை, ஏற்கனவே அதல பாதாளத்தில் இருக்கிற இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இன்னும் அதல பாதாளத்துக்கு போகுது. இப்ப இன்னும் அதல பாதாளத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க அங்க டாக்ஸ் வைஸ் அடிபட்டு போறீங்க, உங்களுடைய ரூபாயினுடைய மதிப்பும் அடிபட்டு போகுது, ஏற்றுமதியாளர்களும் பெரிய நெருக்கடிகளை சந்திக்க போறாங்க. இது எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை கொலாப்ஸ் பண்றதுக்கு எல்லா வகையிலும் காரணிகளாக அமைய போகிறது. அந்த காரணிகளை தெரிந்தே களையாமல் விட்டிருக்கிறார் பிரதமருங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. சார், கொலாப்ஸ் ஆகுறதுக்கு இவரே ஒரு காரணமா இருக்கார் சார். இவர் ஒரு வார்த்தை பேசல. ஏன்? பினான்சியல் அட்வைசர்ஸ் என்ன சொல்றாங்க, ஒப்பீனியன் கேட்டீங்களா நீங்க? அத முதல்ல நீங்க இங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவர் போன்றவர்கள்ட்ட இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இது மாதிரி எல்லாம் நாங்க செய்ய போறோம், இப்படி எல்லாம் ப்ரொபோசல் வச்சிருக்கிறாங்க, நான் இந்த நாட்டுக்கு போறேன் அப்படின்னு என்னைக்காவது நீங்க பேசிருக்கீங்களா? இது வரைக்கும் எதிர்கட்சிகள் இல்ல சார், அதனால நீங்க பேசல. இப்பதான் எதிர்கட்சின்னு ஒண்ணு அமைஞ்சிருச்சே, எதிர்கட்சின்னு ஒண்ணு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி ஆயிடுச்சு. எதிர்கட்சி அந்தஸ்துள்ள ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு. குறைஞ்சபட்சம் நான் இந்த நாட்டுக்கு பயணம் போறேன், இது டிப்ளமேட்டிக்கான பயணம், இந்த பயணத்துல நான் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன? ஏஐ குறித்து ஒரு பெரிய ஆர்டிக்கலை சசி தரூர் எழுதினார் சார். என்ன தேவை இருக்கு இந்த ஏஐல? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய தேவை இந்தியாவுக்கு என்ன இருக்கு? இதை எந்த வகையில செய்து முடித்தா இந்தியாவுக்கு பலன் தரும்னு ஒரு பெரிய கட்டுரையை எழுதியிருக்காரு. அதை எந்த இடத்திலாவது நீங்க உள்வாங்கிருக்கீங்களா? ஏன் சசி தரூர் கட்டுரை எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றாரு? அவர் ஒரு அரசியல்வாதி சார், அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு சார். நீங்க கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அந்த பார்ட்டி சைட்ல இருந்து இந்த ஸ்டாண்ட உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இது இந்தியாவினுடைய ஸ்டாண்டா மாத்திருக்கலாம். அவர் என்ன, காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தேவை இருக்கு, பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இந்த தேவை இருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு இந்த தேவை இருக்குன்னு நான் சொல்றாரு. அது கட்சி, அதெல்லாம் இல்ல. இந்த நாட்டுக்கு என்ன தேவை இருக்கிறது, அடுத்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு அடுத்து இந்த நாடு எதை நோக்கி நகரணுங்கிற ஒரு தேவை இருக்கு. இப்ப நான் ஏன் இதை உதாரணமா சொல்றேன்னா, இப்ப நீங்க மேற்கொள்ற பயணத்தை வெளிப்படை தன்மையோடு மேற்கொண்டிருந்தால், அல்லது ராஜரீக ரீதியாக நீங்கள் செய்கிற பேச்சுவார்த்தைகளை, நீங்கள் நடத்துகிற பேச்சுவார்த்தைகளை வெளிப்படைத்தன்மையோடு செய்திருந்தா இவ்வளவு மோசமான நிலைக்கு இந்த நாடு வருவதற்கான காரணத்தை நீங்கள் தள்ளி வைத்திருக்கலாம் அல்லது நிறுத்தி வைத்திருக்கலாம். அதெல்லாம் நீங்க செய்யல. இப்பவும் ஒரு பெரிய மடத்தனத்தை நீங்க செஞ்சுட்டு வந்துட்டீங்க. இதனுடைய இம்பாக்ட் வரக்கூடிய காலங்கள்ல இந்த வரியெல்லாம் அமல்படுத்தப்பட்டதற்கு பிறகு இந்தியாவினுடைய மார்க்கெட் பெரிய அளவுல பாதிக்கப்படும். அதுவும் உற்பத்தியாளர்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க. மார்க்கெட் மணி வேல்யூவினுடைய பிளக்சுவேஷன் இருக்குல்ல, அது அதல பாதாளத்துக்கு போகிறது. அதற்கு காரணகர்த்தாவாக மோடி அமைவார். அதானி பத்தி ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வந்திருக்கு தோழர். அதாவது அதானியோட சூரிய மின்சக்தி கம்பெனி அமைக்கிறதுக்காக பாகிஸ்தானோட பாதுகாப்பு எல்லை, அதாவது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளேயே அந்த ஆலைகளை அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவோட பாதுகாப்பு அம்சத்திலேயே மோடி சமரசம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான செய்தி வந்திருக்குது. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு முதலாளிக்காக நாட்டுடைய பாதுகாப்பையே காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு எழுதிருக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? ஏற்கனவே அதானிக்காக எல்லா வகையிலான புரோக்கர் வேலையும் அவர் செஞ்சிட்டாரு சார். ஒண்ணுமில்ல, மாதவி பூரி புஷ் விவகாரமே ஒரு பெரிய சாட்சி. நீங்க மார்க்கெட்டை ரெகுலரைஸ் பண்ண வேண்டிய அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இந்த மார்க்கெட்டை மேனிபுலேட் செய்யற வேலையை செஞ்சாங்க. என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது? நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு இந்த அரசு என்ன பதில் சொன்னது? செபி என்கிற அந்த அமைப்பை முற்று முதலுமாக சிதைத்து போட்டாரே மாதவி பூரி புஷ். அதே போன்ற அவருடைய கணவர் இருவருமாக சேர்ந்து இந்த மார்க்கெட்ல ஷெல் கம்பெனிஸை உருவாக்குனாங்க சார். ஷெல் கம்பெனிஸை மானிட்டர் பண்ண வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய செபி அமைப்பு ஷெல் கம்பெனியை உருவாக்குது. அப்போ இந்த நாடு குறித்து கவலை இல்லை, இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் குறித்து கவலை இல்லை, இந்த நாட்டினுடைய தன்னாட்சி நிறுவனமாக இயங்குகிற பல நிறுவனங்கள் அதானிக்காக மோடியினுடைய உத்தரவின் பேரில் இயங்கி இருக்குங்கிறத பரபரப்பு குற்றச்சாட்டுகளா கடந்த காலத்துல பல்வேறு தரவுகளோடு சொன்னதற்கு பிறகும் அது குறித்த நடவடிக்கை இல்லை, அது குறித்த விசாரணை இல்லை, அது குறித்த செய்திகளை கூட பேசுவதற்கு தயாரா இல்லைன்றதை நாம பார்த்தோம். இப்ப இந்த அமெரிக்காவினுடைய விவகாரத்திலும் தலையிட்டு இருக்கிறார். இது குறித்து நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பதில் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது கருத்து இருக்குமா? நிச்சயமாக கருத்து இருக்காது. வெறுமனே எதிர்கட்சிகள் ஒரு அடையாள போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் வரும். எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்போஸ் ஆனதை பத்தி கூட கவலைப்படாமல் நகர்ந்து கொண்டே போவார்கள். இதுதான் கடந்த காலத்துல நடந்திருக்கு. இப்ப பாருங்க, இலங்கையில நிறுத்தி வச்சுட்டாங்க.
இந்த தேர்தலை சந்திக்கிற போது இப்போது அதிபராக இருப்பவர் தேர்தலை சந்திக்கிற போது என்ன சொன்னார்? நான் நிறுத்தி வைப்பேன்னு சொன்னார். அந்த பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட மாற்று மின்சக்தி தயாரிக்கிற அந்த ஒப்பந்தத்தை நான் முழுவதுமாக நிறுத்துவேன்னு சொன்னாரு. அவர் நிறுத்துறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சோன்னா மீசையில மண் ஓட்டலன்னு சொல்லி இவங்க திரும்பி வந்துட்டாங்க. நாங்களே நிறுத்திக்கிறோம், அந்த சோதனையை பல்வேறு கட்டங்களாக கொண்டு போறாங்க, அதனால நாங்க போகலன்னு சொல்லி திரும்பி வந்துட்டாங்க. இப்ப ஏன் நீங்க வாய் மூடிட்டு இருக்கீங்க? நீங்க அமெரிக்கா கோர்ட் வரைக்கும் போன விஷயத்த சமாதானப்படுத்தி முடிச்சு வச்சீங்கல்ல, இப்ப ஏன் பின்வாங்குறீங்க? பின்வாங்குற அதானி ஏன் பின்வாங்கினார்னு கேட்டு நீங்க பேசி சமாதானப்படுத்தி இருக்கலாம்ல இலங்கை கூட. காரணம் என்னன்னா, அந்த நாட்டினுடைய அதிபர் முடிவெடுத்துட்டாரு. இப்போ இதைத்தான் நான் 2 விதமான வேறுபாட்டோடு பாக்குறேன். ட்ரம்ப் இசைவு தெரிவித்ததுனால நீங்க அந்த அமெரிக்கா விஷயத்துல தலையிட்டு உங்களால ஒரு சுமூக முடிவை எட்ட முடிஞ்சது. இங்க இலங்கையினுடைய அதிபர் உங்களுக்கு சுமூகமான பச்சை கொடி காட்டுவதற்கு தயாரா இல்ல. அதனால நீங்க இந்த பேச்சுவார்த்தைக்குள்ளேயே போகல. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலன்னு சொல்லி அதானி அவராகவே பின்வாங்குவதை போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றி விட்டார். அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஓகே, அதான் சொல்ல எல்லையில பாதுகாப்போட அம்சத்தை காம்ப்ரமைஸ் பண்றதுன்றது எந்த அளவுக்கு ஆபத்தானது? இல்ல, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் சரி பொருளாதாரத்துக்கும் சரி ஆபத்து வரும் என்று தெரிந்தேதான் இந்த அரசு செய்கிறது. எந்த அளவுக்கு மோசமான சூழலை உருவாக்கும்னா, ஏற்கனவே சீனாவிலிருந்து பல்வேறு உள்வாங்குகிற வேலைகள் நடந்து முடிச்சுக்கிட்டே இருக்கு. அது பத்தி எல்லாம் இவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. பல குரல்கள் எழுப்பியதற்கு பிறகும் புல்வாமா தாக்குதல் பற்றி நாம இன்னைக்கு பேசுறோமே, அந்த தாக்குதல் குறித்து பேசுகிற போதே நமக்கு ஒரு விதமான அச்ச உணர்வும் பதட்டமும் வருத. இதையெல்லாம் தெரிந்தே செய்தவர்கள் தானே இவங்க. எல்லையில நான் ஒரு இன்ச்ச கூட விட்டுற மாட்டாரு மோடி, இதெல்லாம் இவங்க பேசினாங்க, தேசபக்தி பாடம் எடுத்தாங்க. அதன் பிறகு என்ன நடந்தது? அந்த விவகாரங்களில் எல்லாம் இவர்களுடைய தலையீடுகள் எப்படியாக இருந்தது? இவங்க டிப்ளமேட்டிக் மூவ் எப்படி இருந்தது? ஏதாவது ஒரு த்ரெட்டன் நீங்க சைனாவுக்கு பண்ணிருக்கீங்களா? நீங்க பாகிஸ்தான்னா தான் உங்களுக்கு தேசபக்தி வரும், சைனானா உங்களுக்கு தேசபக்தி வராது, இலங்கைனா உங்களுக்கு தேசபக்தி வராது. இதெல்லாம் நம்ம கடந்த காலத்திலேயே பார்த்திருக்கோம். இப்ப இது அதானிக்காக செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஒண்ணு வேணாம் சார், ராணுவ தளவாடங்களை உற்பத்தி பண்ணி வாங்குற விஷயத்திலேயே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைன்ற பரபரப்பு குற்றச்சாட்டை கடந்த காலத்துல ராகுல் காந்தி வச்சார். அந்த குற்றச்சாட்டுல என்ன சொன்னார்? இதன் மூலமாக ராணுவத்துக்கு உபகரணங்கள் வாங்குவதிலேயே மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு இவங்க வெளியில இருந்து இறக்குமதி பண்றாங்க. ராணுவத்துக்கு தேவையான பொருட்களையே இவங்களால இங்க உற்பத்தி பண்ணிக்க முடியல. ஏன் இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் செயலிழந்து போச்சா? இங்கேயே எதுவுமே செயல்படுத்த முடியலையான்னு கேட்டாங்க. இது வரைக்கும் பதில் சொன்னாங்களா? இது வரைக்கும் பதில் சொல்லல. அப்போ நாடு பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் ஒரு பதட்டமான சூழல்ல இருக்கு, ஒரு அச்சத்துக்குரிய நிலையில இருக்கு, சர்ச்சைக்குரிய நிலையில இருக்கு. இதையெல்லாம் இந்த நாட்டு மக்களிடத்துல பந்தி வைக்க வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். எதிர்கட்சிகள் இதை பேசுவதை போல பேசிவிட்டு அதன் பிறகு ஒரு நிசப்தம் இருக்குல்ல, அது பாஜக போன்றவர்களுக்கு பலமாக அமைந்து விடுகிறது. இந்த நாட்டினுடைய அச்சுறுத்தலே இந்த நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரச்சனைகள் தான். இந்த பாதுகாப்பு பிரச்சனைகள் குறித்து பேச வேண்டியது யாரு? அஜித் தோவாலினுடைய விஷயம் பிரச்சனையாச்சுல்ல சார். பிரச்சனையானதற்கு பிறகு அதை அந்த நேரத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சி அதன் பிறகு பேசினாங்களா? அதன் பிறகு ஏதாவது அவர்களிடமிருந்து ஒரு வளர்ச்சி இருந்ததா? இதெல்லாம் யாருக்கு சாதகமா முடியுதுன்னீங்கன்னா மோடி போன்றவர்களுக்கு, பாஜகவினருக்கு சாதகமாக முடிந்து விடுகிறது என்று தான் புரிந்து கொள்கிறேன். இதுல இருந்து என்ன நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன்னா, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, நாட்டினுடைய பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, இன்னபிற கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, மோடி தான் நினைத்ததை நினைத்தது போல செய்து முடிப்பதற்கு எல்லா பணிகளையும் திறம்பட செய்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க தோழர். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி. நன்றி.